தமிழ்நாட்டில் நாளை முதல் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் அனுமதிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கால அவகாசம் தேவை என்றால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து ஆணையரிடம் முறையிடலாம் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கால அவகாசம் தேவை என்றால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து ஆணையரிடம் முறையிடலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்கிறார். தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆம்னி பேருந்துகள் சங்கத்தினருடன் தற்போது ஒரு கலந்துரையாடலை நடத்தி உங்களுடைய கால அவகாசம் தேவை என்றால் கூறலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், உங்களுடைய தகவல்கள் விரிவாக. வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை அரசு பேருந்துகளுடைய சேவை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆம்னி பேருந்துகளின் அந்த சேவை என்பது பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஆம்னி பேருந்துகள் தனியாரால் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகளை பொறுத்தவரை அதாவது வெளி மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டு தற்போது தமிழகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அதாவது இந்த வரி என்பது தமிழகத்தில் இயக்கப்படுவதற்கான அந்த வரி என்பது அதிகமாக இருக்கின்றது. எனவே ஆம்னி பேருந்துகளை சார்ந்த உரிமையாளர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கு அந்த பேருந்துகளை பதிவு செய்து அவற்றை இங்கு கொண்டு வந்து அவர்கள் இயக்கி வருகின்றார்கள். எனவே இந்த வரி தமிழகத்தில் அதிகம் என்பது பேருந்துகள் இயக்குவதற்கான வரி அதிகம் என்பதால் அவர்கள் அங்கு வெளி மாநிலங்களில் பதிவு செய்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் வெளி மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளை தமிழகத்தில் இயக்குவதற்கு போக்குவரத்து துறை தடை விதித்திருக்கின்றது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை ஏற்கனவே போக்குவரத்து துறை மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் 3 முறை நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய தினமும் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நாளை முதல் ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தெரிவித்துள்ளபடி அபராதம் விதிப்பது, அதே போல மீறி இயக்கினால் அந்த பேருந்துகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தற்போது அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் போக்குவரத்து ஆணையரிடம் தான் சென்று முறையிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். எனவே ஏற்கனவே அரசு போக்குவரத்து துறை தெளிவுபடுத்தி விட்டது. ஆம்னி பேருந்துகளை நாளை முதல் இயக்க தடை விதித்திருக்கின்றார்கள். அவகாசம் வேண்டும் என்றால் அவர்கள் போக்குவரத்து ஆணையரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதில் உடன்பாடு எட்டப்பட்டால் அரசு ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி வழங்கும். இல்லை என்றால் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் ஆம்னி பேருந்துகள் இயக்க தடை விதிக்கப்பட்டு மீறி இயக்கினால் அபராதம் விதிப்பது மற்றும் பேருந்துகளை பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதே அமைச்சர் பேட்டியினுடைய சாராம்சமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அண்மை தகவலுக்கு நன்றி கீதன்.